அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு. பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றின் கனியும் ஆசி பெற்றதே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறையாட்சி பணிக்காக இந்த மண்ணுலகில் தன்னை கையளித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகளில் அவர் சந்தித்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் அவர் தாழ்ச்சி என்கின்ற மனநிலையோடு தான், பொறுமை என்கின்ற மனநிலையோடு தான், அன்பை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொருவரையும் அரவணைத்து தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் தந்தையை வெளிப்படுத்தினார். ஆனால் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய பரிசேயர்கள், சதுசேய கூட்டங்கள் அவரை கொன்று குவிக்க வேண்டும் என்று கடின உள்ளத்தோடு அவர்கள் போராடினார்கள். அவர்களுடைய போராட்டம் வெற்றி அடையவில்லை என்பது அவர்களுக்கும் தெரியும், நாமும் அறிந்த உண்மையே. இயேசுவினுடைய பொறுமை, இயேசுவினுடைய தாழ்ச்சி, இயேசுவினுடைய அன்பு, இயேசுவினுடைய இரக்கம் இன்று உலகத்தையே ஆட்கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அன்பில் நாம் நிலைத்து நிற்க இதோ இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஈன்றெடுத்த அன்னை மரியாளும் நம் தாயானவளுமாகிய அன்னை மரியாள் இதே தாழ்ச்சியை, அன்பை அடிப்படையாக கொண்டு உலகத்தின் தாயாகவும் திருச்சபையின் தாயாகவும் இறைவனின் தாயாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். எனவே தாயும் சேயும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களை நம்முடைய வாழ்க்கையின் பயணங்களாக தொடர இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலுமாய் இன்றைய திருப்பலியானது அருள் பெயரால் அவர் குடும்பத்தில் மரித்து அவருடைய பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், ஞான பெற்றோர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், இவருடைய ஆன்மைகளை பாற்றிகளுக்காகவும் குறிப்பாக நிர்பாக்கிய பாவிகள் மனம் திரும்படியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானு தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியோரிடையே மிகச் சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டுள்ளீர். அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பழி செலுத்தவும், மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எகிப்து நாட்டினின்று இஸ்ரேல் மக்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். பிரிவு 12 உட்பிரிவு 37 முதல் 42 முடிய.
அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் ராம்சேயிலிருந்து சுக்கோத்துக்கு இடம்பெயர்ந்து சென்றனர். இவர்களில் குழந்தைகள் தவிர நடந்து செல்லக்கூடிய ஆடவர் மட்டும் ஏறத்தாழ 6 லட்சம் பேர் ஆவர். மேலும் அவர்களோடு பல இன பெருந்திரளும் ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை என்று பெருந்தொகையான கால்நடைகளும் புறப்பட்டு சென்றனர். எகிப்திலிருந்து கொண்டு வந்த பிசைந்த மாவை கொண்டு அவர்கள் சுட்டது புளிப்பற்ற அப்பங்கள். ஏனெனில் மாவு இன்னும் புளிக்காமல் இருந்தது. அவர்கள் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டதாலும் சற்றும் தாமதம் செய்ய இயலாமற் போனதாலும் தங்களுக்கென வழி உணவு தயாரித்து வைத்திருக்கவில்லை. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் மக்கள் அங்கு வாழ்ந்த காலம் 430 ஆண்டுகள். 430ஆம் ஆண்டு முடிவு பெற்ற அதே நாளில் ஆண்டவரின் படைத்திரள் எல்லாம் எகிப்து நாட்டில் நின்று வெளியேறியது. எகிப்து நாட்டில் நின்று அவர்களை வெளியேற செய்தபோது ஆண்டவர் விழித்திருந்த இரவு இதுவே. தலைமுறை தோறும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆண்டவருக்கென்று திருவிழிப்பு கொண்டாடப்பட வேண்டிய இரவும் இதுவே. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 136 பல்லவி. என்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தாழ்வுற்றிருந்த நம்மை நினைவு கூர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. நம் எதிரிகளை நின்று நம்மை விடுவித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பல்லவி. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. எகிப்தின் தலைப்பேறுகளை கொன்றொழித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரேலை வெளிக்கொணர்ந்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தோளின் வலிமையாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பல்லவி. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. செங்கடலை 2ஆக பிரித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அதன் நடுவே இஸ்ரேலை நடத்தி சென்றவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பார்வோனையும் அவன் படைகளையும் செங்கடலில் மூழ்கடித்தவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. பல்லவி. என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லோரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் சொன்னார். இறைவாக்கினராகிய எசையா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் நண்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும்
இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவாக்கினர் கூறியது நிறைவேறும்படி தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என்று அவர்களுக்கு கற்பித்தார். கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான இனமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 15வது வாரத்தை நிறைவு செய்து 16வது வாரத்திலே நம்முடைய ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய தருணம். இன்றைய திருவழிபாட்டின் வழியாக அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாளோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், இந்த மண்ணுலகில் இறை சாயலாக படைக்கப்பட்ட நாம் அனைவருமே இந்த உலக ஆசைகளுக்குள் நம்முடைய எண்ணங்களை திணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே 2 விதமான குணநலன்களை நம்மால் காண முடிகிறது. ஒன்று மிருகத்தனம் உள்ள குணநலன்களும், புனிதத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய புனித உள்ள குணநலன்களும், இரண்டும் உங்களையும் என்னையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இரட்டிப்பு மனநிலையோடு இந்த மண்ணுலகிலே நாம் பயணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் பல நேரங்களிலே மனக்கசப்போடு மனவேதனையோடு தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கன்பூஷியஸ் இவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே ஒரு நிகழ்வு இவ்வாறு சொல்லப்படுகிறது. அவருடைய மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது அவருடைய உயிர் அவருடைய உடலை விட்டு பிரியக்கூடிய ஒவ்வொரு அந்த நிமிட துளிகளில் அவருடைய சீடர்கள் அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்களாம். ஏனென்றால் தன்னுடைய இறுதி நேரத்தில் கூட நம் அனைவருக்கும் ஏதாவது ஒரு வாழ்க்கையின் தத்துவங்களை நெறிமுறைகளை சொல்லிவிட்டு செல்வார் என்ற எதிர்பார்ப்பு. அப்பொழுது அவர் ஒரு சீடனை பார்த்து கேட்டாராம், தன்னுடைய வாயை திறந்து என் வாயுக்குள் என்ன இருக்கிறது என்று சொல் என்று சொன்னாராம். அந்த சீடன் சொன்னானாம், நாக்கு இருக்கிறது என்று. உன்னுடைய வாயை திற, அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டாராம். அதற்கு அந்த சீடன் சொன்னானாம், என்னுடைய வாயில் பல்லும் நாக்கும் இருக்கிறது என்று. அப்பொழுது இந்த கன்பூசியஸ் இவ்வாறு சொல்லி இருக்கிறார், நாம் பிறக்கின்ற பொழுது மென்மையான நாக்கோடு தான் பிறக்கின்றோம். ஆனால் இடைப்பட்ட காலங்களில் கடினமான இந்த பற்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நுழைந்து நம்முடைய குணநலன்களை எப்படி கடினமுள்ள வாழ்க்கையாக மாற்றிவிடுகிறது என்று சொன்னாராம். முற்றிலும் உண்மை. இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்க நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே மென்மையான அன்பு செய்யக்கூடிய இரக்கமுள்ள குணங்களை நாம் பெற்றிருந்தாலும் சுயநலத்திற்காக நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ கடின உள்ளங்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ளுகின்றோம். இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களுக்கும் எனக்கு வெளிப்படுத்துகிறது. 2 மனநிலைகளை இன்று காட்டுகிறது. ஒன்று பரிசேயர்களுடைய மனநிலை. எந்த அளவிற்கு அவர்கள் கடின உள்ளத்தோடு சுயநலத்தோடு இயேசுவினுடைய மீட்பின் பணிக்காக அவர்கள் இடையூறுகளாக இருக்கிறார்கள். உச்சக்கட்ட வரம்பிற்கு அவர்கள் செல்லுகிறார்கள். அதாவது இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என்கின்ற சூழ்ச்சி கூட அவர்கள் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். கடின உள்ளம், தீய சக்தி, தீய எண்ணங்கள் அவர்களை ஆட்கொண்டு அவர்களை இயேசுவை அழிக்கக்கூடிய மனநிலைக்கு அழைத்து செல்லுகிறது. ஆனால் இன்னொரு குணநலத்தை பார்க்கிற பொழுது எசாயாவுடைய இறைவாக்கு இங்கே இயேசுவினுடைய வாழ்க்கையிலே காணப்படுவதை சொல்லுகிறார் மத்திய நற்செய்தியாளர். அவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார், புகையும் திரியை அணையார்,
எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். சாந்த குணமும் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பிரசிரேகத்தையும் மனிதநேயம் வளர வேண்டும் என்பதை முழுவதுமாக தன்னுடைய இறையாட்சி பணிக்காக உழைத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மென்மை உள்ளம் கொண்டவராக, அன்பு செலுத்தக்கூடியவராக, அரவணைக்கக்கூடியவராக காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட 2 குணநலன்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. கடினமான உள்ளத்தோடு, கடினமான எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடர்ந்து பயணித்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் எந்த விதத்திலும் நாம் இறைவனை அணுக முடியாது, இறைவனை காணவும் முடியாது. மென்மையான உள்ளத்தோடு, சாந்தமான குணத்தோடு, இரக்கமுள்ள மனநிலையோடு, அன்பு செய்யக்கூடிய உள்ளங்களோடு நாம் இறைவனை நாம் நெருங்கினோம் என்றால் ஆண்டவரை நாம் காண முடியும். தாழ்ச்சி என்கின்ற உடையை அன்னை மரியாள் அணிந்தால் இன்று விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்படுகின்றாள். இது நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை பல நேரங்களில் மறந்து விடுகின்றோம். இன்றைய திருவழிபாட்டின் வழியாக அன்னையாம் திருச்சபை உங்களையும் என்னையும் நாம் அன்னை மரியாளுடைய பிள்ளைகள், இயேசுவினுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்பதை நினைவுபடுத்தி அவர்களைப் போல தாட்சி உள்ளவர்களாக வாழ இதோ திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இது அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை மகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை மகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பழியை நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோட இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானக தூதரோடு புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை மாற்றி உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வந்தாடுகிற ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திருவை நினைவு கூர்ந்தரோடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி எல்லா திருநிலையராக அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திரும்புகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவும் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரு. நீங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாது. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். கன்னிமரியே, உம்மை பற்றி மாட்சிக்கு உரியவை சொல்லப்பட்டுள்ளன. ஏனெனில் வல்லவரம் கடவுள் உமக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உமது திரு அவையை வருடடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த அடியாராகிய கன்னிமரியை ஏற்கனவே கண்டு மகிழ்ந்து அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு